அலைக்கும், வெல்கம் டு நூரி கிச்சன். இன்றைக்கி ரவாவில் வந்து வடை ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறத பார்ப்போம். அதுக்கு முதல்ல 2 கப் தண்ணி சேர்த்துக்குவோம். கடாயில் 2 கப் தண்ணி சேர்த்துட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து 2 பவுல் தண்ணி சேர்த்துருக்கோம். 1 பவுல் ரவா சேர்க்க போகிறோம். 1க்கு 2 கணக்கில் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த தண்ணி வந்து லைட்டாக சூடு வரட்டும். சூடு வந்து நம்ம இதில் ரவா சேர்த்துப்போம். இப்போ இந்த தண்ணி நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி வந்து சூடு வந்துருச்சு, லைட்டாக சூடு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ரவாவை வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். இது ஃபுல்லாக இறக்கிடக்கூடாது. ஃபுல்லாக இறக்கினா அப்படியே கட்டி கட்டியாக போயிடும். அதனால் ரவாவை வந்து அப்படி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியில் வந்து அப்படியே டைலூட் பண்ணி சேர்த்துக்கிட்டே இருக்கணும். எல்லா ரவாவையும் சேர்த்துட்டோம். இதில் ஒரு அரைவாசி வேகிற அளவுக்கு இந்த இதை வந்து நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இதை வந்து வடை மாதிரி பொரிச்சு எடுக்க போகிறோம். அதனால் இது ஃபுல்லாக வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் ஒரு அரை வேக்காடு அந்த ரவா வேகிற அளவுக்கு லைட்டாக கிண்டி இதை எடுத்துக்கணும். இதை உருண்டை போடுற அளவுக்கு நம்ம திக்காக ரெடி பண்ணிக்கிட்டோம். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதை ஃபுல்லாக ஒரு பிளேட்டில் மாற்றி இதை ஃபுல்லாக ஆற விட்டுருவோம். நம்ம இந்த அளவுக்கு ரவாவை கிண்டி ஆற வச்சு எடுத்துக்கிட்டோம். கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு லைட்டாக பிசைஞ்சுக்குவோம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோம். இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வடை மாதிரி இதை ரெடி பண்ணிக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக உருண்டையாக எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு உருண்டையாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடை சேஃப்க்கு எல்லாத்தையும் உருண்டை போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ஒரு ரிங்ஸ் டைப்பில் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கு காம்பினேஷனாக ஒரு தேங்காய் சட்னி அதையும் ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாகிடுச்சு. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் இந்த ஆயிலில் சேர்த்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எல்லாத்தையும் பிரித்து விட்ருவோம். நல்லா ஒரு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும், நல்லா ஒரு ரெட்டிஷான கலர் வர வரைக்கும் இதை பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒரு ரெட்டிஷாக இந்த வடை அப்படியே முறியிடுச்சு. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு அருமையான ரவா வடை ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தேங்காய் சட்னி காம்பினேஷனோட நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிருக்கு. நல்லா ஒரு அருமையான நல்ல ஒரு கிறிஸ்பியாக அந்த வடை அப்படியே வந்திருக்கு, ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.